Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இந்த வீடியோவில் நீட் பிஜி 2026 பற்றின நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடந்த 3 நாட்களாக நீட் பிஜி 2026ல் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கேட்டகரி வைஸாக எவ்வளோ குறைஞ்சிருக்குது, அது மட்டும் இல்லாமல் பர்சன்டைல் கேட்டகரி வைஸாக எவ்வளவு குறைச்சிருக்கிறாங்க, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் 9,000 சீட்ஸ் 9,000 ப்ளஸ் சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு நேற்று நியூஸ் பேப்பரில் செய்தியை போட்டிருந்தோம். இப்போது ஸ்டேட் கோட்டாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையும் சேர்ந்து 9,000க்கும் அதிகமான இடங்கள் காலியாக இருப்பதாக செய்தித்தாளில் செய்தியை இப்போ பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் 2 சுற்று கலந்தாய்வு முடிஞ்சிருச்சு. 2 ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 18,000க்கும் அதிகமான இடங்கள் காலியாக இருப்பதால் இந்த 3வது சுற்று கலந்தாய்வில் கட் ஆஃப் மதிப்பெண்ணும் கட் ஆஃப் பர்சன்டைலும் கேட்டகரி வைஸாக குறைக்கப்பட்டு 3வது சுற்று கலந்தாய்வு துவங்க உள்ளது. எக்ஸாக்ட் வேக்கன்சி லிஸ்ட்டு நம்மளுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்னமும் வெளியிடப்படவில்லை. ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு, அதே போல் ஸ்டேட் கோட்டாவில் சீட் மேட்ரிக்ஸில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற அந்த தகவல் கிடைச்ச உடனே நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம உடனுக்குடனே அப்டேட் கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இந்த 3வது சுற்று கலந்தாய்வுக்கு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது இந்த 3வது சுற்று கலந்தாய்வுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டதுனாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி செய்தித்தாளில் பிஜி தொடர்பான செய்திகள். 18,000 இடங்கள் காலியாக இருப்பதால் இந்த கட் ஆஃப் மதிப்பெண் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாக SAP வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆல்ரெடி நம்ம இது பார்த்தது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் EWSக்கு 276 மதிப்பெண்களாக இருந்த கட் ஆஃப் இப்போது 103 மதிப்பெண்களாக குறைக்கப்பட்டுள்ளது. ஜென்ரல் PWTக்கு 255 கட் ஆஃபாக இருந்தது, இப்போ 90 மதிப்பெண்ணாக குறைக்கப்பட்டுள்ளது. SC, ST, OBC இன்க்ளூடிங் PWT கேட்டகரிக்கு 235 மதிப்பெண்களாக இருந்தது, இப்போது -40 குறைக்கப்பட்டுள்ளது. ஜென்ரலுக்கு 7th பர்சன்டைல், ஜென்ரல் PWTக்கு 5th பர்சன்டைலும், SC, ST, OBC இன்க்ளூடிங் PWTக்கு 0 பர்சன்டைலாகவும் கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போது 18,000 இடங்கள் காலியாக இருப்பதால் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளது. சரி, இதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கிளினிக்கல்லையும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேயும் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது அதிகமாக உள்ளது. குறிப்பாக சொல்ல போனால் வேக்கன்சிஸ் லை இன் ப்ரீ அண்டு paraclinical subject such as anatomy, physiology, biochemistry, pathology, microbiology and pharmacology இந்த மாதிரியான பாடப்பிரிவுகள்லையும் இன்னமும் வேக்கன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கிளினிக்கல்லையும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது குறிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டியில் அதிகமான காலியிடங்கள் இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கிறது. ஸோ இந்த வேக்கன்சிஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, இந்த சீட்டு கிடைச்சா நான் இந்த கோர்ஸ் கிடைச்சா நான் பிஜி எடுத்து படிச்சுக்கிறேன் அப்படின்ற மருத்துவர்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்துட்டு பிஜி எழுதியிருக்கிற உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவல் மிக உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏபியில் இந்த திருத்தப்பட்ட பர்சன்டைல், ஆந்திர பிரதேசில் திருத்தப்பட்ட பர்சன்டைல், திருத்தப்பட்ட கட் ஆஃபுக்கு 3வது சுற்றுக்கு பிஜிக்கான
ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. எப்போ இருந்து ஓப்பன் ஆகிடுச்சு? 13/1/2026. ஏற்கனவே இந்த 3வது சுற்று திருத்தப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், அதே போல் செக்யூரிட்டி டெபாசிட், இந்த பணிகள் எல்லாம் துவங்கிவிட்டன. கூடிய விரைவில் ஆல் இண்டியா கோட்டாலையும் அதே போல் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்களுக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் விண்ணப்ப பதிவு, பேமெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் துவங்க உள்ளது. அந்த அப்டேட்டுக்கு அஃபீஷியலாக நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். கீப் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த 3வது சுற்று பிஜி கவுன்சிலிங் தொடர்பாக உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.